Hi friends, welcome to Middle Class Marumagal channel. No sugar, no rice, no oil fry 100 days weight loss challengeல இன்னைக்கு டே 25. இன்னைக்கு மார்னிங் எந்திரிக்கிறப்பே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் என்னோட எக்ஸசைஸ் வித் வாக்கிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு டெரஸ்க்கு போயிட்டேன். தம்பி எந்திரிச்சிட்டாங்க. தண்ணி குடித்ததுக்கப்புறமா தம்பி பாப்பாவுக்கு பால் கொடுத்து டெரஸ் கூட்டிகிட்டு போகிறப்ப நல்லா வெயிலே வந்துடுச்சு. இன்றைக்கி நான் கரெக்டாக 10 மினிட்ஸ் வாக்கிங், 10 மினிட்ஸ் ஸ்கிப்பிங், 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணேன். எனக்கு இந்த வாக்கிங் பண்ணுறதுக்காகவே பாவா எப்போ தான் வருவாங்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் கீழே போய் வாக்கிங் பண்ண முடியும். இந்த டெரஸ்லேயே வாக்கிங் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலாக இல்லை. டெரஸ்குள்ளேயே சுற்றி சுற்றி வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வாக்கிங் பண்ணுறப்ப கீழே நடந்து போகிறப்ப அழகழகாக பேர்ட் சவுண்ட்லாம் கேட்கும். அந்த பேர்ட் சவுண்டு கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். டெரஸில் இருக்கப்போ அந்தளவுக்கா இல்லைன்னு பார்த்துங்களேன். அந்த மண் வாசனை, அந்த ஒரு ஜிலு ஜிலுன்னு காற்று அதெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டானதுனால சுத்தமாக இல்லை. வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கிப்பிங் பண்ணது நான் சொன்ன மாதிரி தான், எப்பயும் போல தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் நான் அதிகமாக பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிப்பிங் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாப்பா டெலிவரி முடிஞ்சு அவளுக்கு கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆகுது. எனக்கும் டெலிவரி முடிஞ்சு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேலேருந்து அந்த வீக்கு ஃபுல்லாமே அது மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஈஸியாகிடுச்சு. இப்போ 100 to 150க்கு மேலேயே நல்லா ஸ்கிப்பிங் பண்ணுறேன். ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெயில் நல்லா வந்ததுனால செம்ம ஸ்வெட்டிங். தம்பிக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு டைம் இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் 50 மினிட்ஸ் லேட்டு தான். வேன் லேட்டாக தான் வந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சது. சரி எக்ஸசைஸும் பண்ணிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது, நான் எந்த டைமுக்கு எந்திரிக்கிறேன், அதை பொறுத்து தம்பி ஸ்கூல் டைமு, நான் குக்கிங் டைமு இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இப்போ அரை மணி நேரம் கிடைக்கிதா அப்படின்னா அதுலேயே அரை 10 நிமிஷமாக 3 டைம்ஸ் பிரிச்சுருந்தேன் இன்றைக்கி. ஆனால் மிச்ச டைமில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிடைக்கிது அப்படின்னா அதுலேயே 20 நிமிஷம் வாக்கிங், 20 நிமிஷம் எக்ஸசைஸ், 20 நிமிஷம் ஸ்கிப்பிங் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுப்பேன். அன்றைக்கி நான் எந்த அளவுக்கு எந்திரிக்கிறேனோ, எந்த அளவுக்கு எனக்கு டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் டைமிங், அப்போ வாக்கிங் டைமிங் இதெல்லாம் பிரித்து பண்ணிக்கிறது. இன்றைக்கி தம்பி பாப்பா எழுந்து வந்துட்டாங்க. அவங்களும் டெரஸில் தான் உட்காந்துருக்காங்க. சைடில் உட்காந்துட்டு அம்மா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு தம்பி சொல்லிகிட்டு இருந்தான். நான் ஸ்கிப்பிங் பண்ணுறப்ப அவன் தான் கவுண்ட் பண்ணிட்டும் இருந்தான். ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு தம்பி பாப்பாவை கூட்டிகிட்டு கீழே வந்தாச்சு. நான் முன்னாடி நாள் நைட்டே காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கிறதுக்கு அஜ்வைன் பானி, இது அஜ்வைன் பானி, அதாவது ஓமம் சேர்த்த தண்ணி. முன்னாடி நாள் நைட்டே 1 டம்ளர் தண்ணியில் ஓமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா லைட்டாக ஹீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹீட் பண்ணல. ரொம்ப ஹீட் பண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை அதை ஆற வச்சு குடிக்கிறதுக்கு இன்றைக்கி. அதனால் லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணி அப்படியே வெது வெதுன்னு ஓமம் தண்ணியை குடித்தேன். ஃபஸ்ட்டு டே இந்த ட்ரிங்க்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் 25th டே ஆகிடுச்சு. ஒரே ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பண்ணுற டயட்டை ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி வந்ததே பெரிய விஷயம். அதுலேயும் அந்த ட்ரிங்க்கு இந்த ட்ரிங்க்குன்னு நான் ஃபாலோ பண்ண விரும்பவே இல்லை. அதனால் எந்த ட்ரிங்க்குமே ஃபாலோ பண்ணல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அஜ்வைன் பானி, அதாவது ஓம தண்ணி குடித்தேன். எனக்கு ஹரியானாவில் பாப்பா டெலிவரி ஆகி 6 மந்த்லேயே அஜ்வைன் பண்ணி பீலோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வீட்டு ஆண்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு அப்போ குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன் டே விட்டு 1 டே குடிக்கலாம் க்ரீன் டீக்கு பதிலாக அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். அதோடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதோட பின்டாலா பீனட் பட்டர், அன்ஸ்வீட்டட், டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட ஸ்வீட்னஸ்ஸே இருக்காது. இதை தோசைக்கல்லில் போட்டு இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்கு கீ இல்லைன்னா பட்டர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் சரி அடிக்கடி நம்ம டோஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலான ப்ரெட்லேயே பீனட் பட்டர் தடவி எடுத்துக்கிட்டேன். இந்த பீனட் பட்டர் நான் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா ஓகேவாக இருக்குது. ஆனால் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 2 ஸ்பூன் போட்டு தடவி சாப்பிட்டோன்னா செம்மையாக தகட்டி அன்றைக்கி ஃபுல்லாக செம்மையாக நெஞ்சு கரைச்சிடுது.
அதனால நீங்கள் பீனட் பட்டர் வித் வீட் பிரெட் எடுத்துக்கிறீங்க, இல்லை சப்பாத்தி கூட பீனட் பிரெட் எடுத்துக்கிறீங்க, பீனட் பட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா தகட்டி நெஞ்சு கரைக்க ஆரம்பிச்சிடுது. நீங்கள் அப்படி அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படியான கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நான் வீட்டிலேயே பண்ண பாசிப்பருப்பு லட்டு நான் ஸ்வீட்னு ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த 25 டேஸில் இது மட்டும்தான். இது தீர திரும்ப திரும்ப பண்ணிக்கிறது. ஏன்னா பாப்பா தம்பியும் சாப்பிடுவாங்க. வெல்லம் அப்புறம் கீ லைட்டாக அப்புறம் ஏலக்காய் போட்டு பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பு உருண்டை. அதோடு வந்து லஞ்சுக்கு பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கும் பாப்பா தம்பிக்கு சேர்த்தே கட் பண்ணி வச்சுருந்தேன். 4 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பாப்பா தம்பிங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் வந்து நான் சாப்பிட்றதுனால ரொம்ப கம்மியாகவே ஆயில் ஊற்றிருந்தேன். 1/2 டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது மிளகாய்த்தூள் சேர்த்தா சேர்க்கலாம், சேர்க்காமையும் விடலாம். நான் சேர்த்தாலும் வந்துட்டு காரம் அந்தளவுக்கு தெரியாது. பீட்ரூட்டோட இது இனிப்பு சுவை வந்துட்டு அந்த காரத்தை வந்து தெரிய விடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ராஸ்மல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் சும்மா செம்மையாக ரெடி ஆகிடும். இது வந்து கிட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருங்க. நான் ஷார்ட்ஸ்லேயே சொன்ன மாதிரி தம்பிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இதை கொடுக்குறப்ப ஜெல்லி அப்படின்னு ஏமாற்றி கொடுத்தேன். அப்போ அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். இப்போ அவனுக்கு அது பீட்ரூட்டுன்னு தெரியும், ஆனாலும் நல்லா சாப்பிடுவான். தம்பி பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நானும் ஒரு குட்டி பவுலில் போட்டு எடுத்துக்கிட்டேன் பீட்ரூட்டை. இதை தான் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய லஞ்சாக சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு லஞ்சுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். வேறு எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் லஞ்சுக்கு எடுக்கலைன்னு நினைக்கிறேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதோட ஒரு 4:00 போல் நான் 2:30 இருக்கும். 2:30 போல் தான் லன்ச் எடுத்துக்கிட்டேன். இது 4:00 4:30 இருக்கும். அந்த டைமில் வந்து மோர் எடுத்துக்கிட்டேன். தம்பி பாப்பாவுக்கும் வீட்லேயே தயிர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயே வந்து மோர் சிலுப்பியிருந்தேன். எப்போயுமே வந்துட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா வந்து பண்ணுவேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருந்தேன். தம்பி பாப்பாவுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால காரம் எதுவுமே சேர்க்கலை. அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் ஒரு டம்ளர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இந்த டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டம்ளரில் நாள் ஃபுல்லாக வந்து நான் தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். சரி ஓகே, தண்ணி குடிக்கிறத பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். டின்னருக்கு வந்து ஒரே ஒரு எக்கை மட்டும் நல்லா வந்துட்டு தவாவில் போட்டு நல்லா உப்பு அப்புறம் பெப்பர் போட்டு ஆம்லேட்டாக ஃபுல் ஃபாயிலாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஆனியன் எதுவுமே இன்றைக்கி வந்து ஆட் பண்ணவே இல்லை. பாப்பா தம்பிங்களை சாப்பிட வச்சுட்டு ரொம்ப டயர்டாயிடுறேன். சாப்பிட்டு போய் படுத்தா போதுண்டா அது மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நைட் டைமில் வந்து நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் தான் எடுத்துப்பேன். அதை எடுத்துக்கிட்டு பழகினதுனால நைட்டு கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டு பழகியாச்சு. அதனால் ஒரு எக்கு வெங்காயம் எதுவுமே போடாமல் எனக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன் எப்பயுமே. டே ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த டம்ளரில் 12 டம்ளர் தண்ணி குடிக்கிறேன். 2 லிட்டர் பக்கமாக வந்து வந்துடுது. என்னோடய டயட்டோட தண்ணி குடிக்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்குறேன். பாய்.